என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி மன நிறைவை கொடுக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தைக்கு மனம் விரும்பும் வெற்றி செய்தியோடு அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் வந்துவிட்டது. என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் தொலைத்து விட்டதாக எண்ணி வருத்தம் கொண்டாயோ, எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகியதாக எண்ணி என் பிள்ளை கலக்கம் கொண்டாயோ, அதுவெல்லாம் தானாகவே உன்னை தேடி வரக்கூடிய நேரம் கைகூடி வந்திருக்கின்றது. அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மீண்டும் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் உன் முன்னால் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே அப்பட்டமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மையானால் அதற்கு ஏற்றது போல எப்பவுமே இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். தாயானவளின் அன்பு ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்று வெளியில் பெருமைப்படுத்தி கொண்டால் மட்டும் போதாது. அதற்கு ஏற்றது போல நீ என்னென்ன சாதனைகளை எல்லாம் புரிந்திருக்கிறாய் என்பதனை மற்றவருக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த நிலை, இந்த சூழ்நிலை என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு தொடர்கதையாகிவிடக் கூடாது. உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லா நேரமும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நேரமாக அது இருந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து ஒருபொழுதும் நீ தவறினாலும் இனி எப்பொழுதும் மீண்டும் அந்த நிலைக்கு வருவது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதனால்தான் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நிலை தடுமாறாமல் அந்த இடத்தில் நின்று அந்த பதிலுக்காக நீ அப்படியே இருக்க வேண்டும். தேவையில்லாது பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிப்பதும், சூழ்நிலைகளை எதிர்கொள்வதும், எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டும் நிற்பதும் என்றுமெல்லாம் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. நீ நினைத்த காரியத்தில் உன்னுடைய கவனம், நீ எண்ணிய செயலில் உன்னுடைய முடிவு தெளிவாக இருக்க வேண்டும். அவ்வளவுதானே தவிர மற்றது எல்லாம் நீ எடுக்கின்ற முயற்சிகளின் அடிப்படையில் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிடும். என் பிள்ளையை, வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடி அலைவதை விட உனக்குள் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை நீ மீட்டு கொண்டு வர முயற்சி செய். எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் எதையுமே இழந்து விட்டோமே என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாம் நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. தாயானவளினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையை உன்னால் சரி செய்ய முடியும் என்றால் அந்த அன்பை உன்னால் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? இப்பேற்பட்ட அன்பு நமக்கு தேவையில்லை என்று உன்னால் ஒருபொழுதும் நினைத்து விட முடியாது. அந்த அளவிற்கு உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் அணு அணுவாக அத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்தில் உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது நான் கொடுத்ததுதான். ஏன் தெரியுமா? இந்த கஷ்டங்களை கடந்தால்தான் அதன் பிறகு இருக்கின்ற அந்த அழகான வாழ்க்கையும் உன் மனதிற்குள் இருக்கின்ற பல நீங்காத விஷயங்களும் உன் முன்னால் வந்துவிடும். எத்தனையோ நிறைவேறாத ஆசைகள் எல்லோருக்கும் இருக்கின்றது. முன்பெல்லாம் கடைசியில் கேட்பார்கள் நிறைவேறாத ஆசை என்னவென்று. ஆனால் இப்பொழுது எல்லாம் இருக்கும் பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கடைசி ஆசைகள் என்ன என்று கேட்கின்ற நிலைக்கு இவர்கள் தள்ளிவிடுகின்றார்கள். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக மாறுவதனால் இங்கு எதையும் செய்துவிட முடியாது. ஆனால்
இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகள் எல்லாம் நம்மை தேடி வரும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாமல் இருந்துட்டாலே போதும். எல்லாமும் தானாக உனக்கு வந்து கிடைத்துவிடும். எத்தனையோ திருப்பங்களையும் விஷயங்களையும் காணும் பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு மனது என்னவெல்லாம் யோசிக்கிறது. நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? அதை அடைவதற்கு என்ன செய்திருக்கிறோம்? நமக்கு பிரச்சனைகளை தருவது தெய்வம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீ தயங்கலாமா? அத்தனையையும் கடந்து அத்தனை மாற்றங்களையும் உணர்ந்து இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் எப்பொழுதுமே உனக்கு பல நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கத்தான் செய்கின்றது. அம்மா எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் பேரின்பத்தை கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஓரளவிற்கு சந்தோஷமாக இருக்கின்ற மனநிலையையாவது கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு எனக்கு மிகவும் அவசியம். நீ எந்த அளவிற்கு உன் தாயானவள் என்னிடத்தில் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான வாழ்க்கையும் உனக்கு அமைந்துவிடும். என் பிள்ளையை, கஷ்டங்கள் தொடர்ந்து வருவதனால் வாழ்க்கையை வெறுக்காதே. அந்த கஷ்டங்களை கொடுப்பவர்களை முதலில் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ ஒதுக்கி வைத்துவிடு. அவரவர் எண்ணங்கள் என்ன தெரியுமா? நாம் என்ன செய்தாலும் இவர்கள் நம்மை விட்டு எங்கு செல்ல போகிறார்கள்? நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும் இவர்களுக்கு நம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள்தான் இவர்கள் என்றால் என் பிள்ளையை ஒரு நொடி நிதானமாக நீ யார் என்று இவர்களுக்கு நிரூபித்து காட்டினால் போதும் என்று எண்ணிப்பார். என்னென்ன விஷயங்களை எல்லாம் உன்னால் செய்திட முடியும் இந்த வாழ்க்கையில் என்று சிந்தித்துப்பார். எதையெல்லாம் உன்னை பலகீனமாக்க நினைத்தார்களோ, எந்த விஷயத்தினால் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்திட நினைத்தார்களோ அந்த விஷயத்தில் எல்லாம் நீ முன்னேறி காட்டு. என் குழந்தையே, நம்மிடம் இல்லை என்று சொல்வதற்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது. உன்னால் முடிந்த விஷயங்களை நீ நினைத்தால் மட்டும் தானே செய்ய முடியும். உன்னால் முடியாது என்று கணிப்பதற்கு அவர்கள் யார்? நீ நினைத்தால் முடியாத காரியங்களையும் முடித்து காட்டிவிட முடியும். அத்தனை திறமைகள் உனக்குள் இருக்கின்றது. இந்த திறமையை கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணமும் என்னாலும் உனக்கு புரிதல் இருக்க வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே சில விஷயங்கள் நம்மை அங்கும் இங்கும் நகரவிடாமல் வைக்கும். ஏனென்றால் பிடிக்காததாக இருந்தாலும் அந்த நொடியில் எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாமல் இந்த வாழ்க்கை உன்னை கட்டி போடும். அப்பொழுதும் கூட என் பிள்ளை கண்ணீர் வடிக்க நீ யோசிப்பாய். ஏனென்றால் எதற்காக நாம் இவர்களுக்காக கண்ணீர் சிந்த வேண்டும்? நம் மீது அக்கறை இல்லாதவர்கள் நாம் செய்கின்ற செயல்கள் என்னவாக இருந்தாலுமே அதில் அவர்களுக்கான சுயநலத்தை அதில் தேடுகின்றவர்கள் என்று இவர்கள் இதுபோன்று நடந்து கொள்ளும் பொழுது நாமும் சற்று சுயநலமாக இருக்கலாமே என்றுதான் யோசிக்க தோன்றும். என் பிள்ளையே, அவர்கள் செய்வதையே நாமும் செய்தால் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இதையெல்லாம் உணர்ந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ சரியானபடி இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனி உன்னை தேடி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும். நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தவும் வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை மேலும் மேலும் மெருகேற்றவும் வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
என் தங்கமே, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் என்று உன்னை இதையெல்லாம் வைத்து ஓரிடத்தில் அடக்கிவிட நினைப்பார்கள். நீ என்னவென்று நிரூபித்து காட்டும் வரை எங்கும் ஓய்ந்து விடாதே. இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த மனிதர்களுக்காக அல்ல, நீ உனக்காக வாழ வேண்டும். என் குழந்தையே, ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல் என்றவுடன் இன்று விடியலில் எழுந்திருப்பதே அதிக தாமதம்தான் அல்லவா? என் குழந்தையே, உறக்கம் தேவை. ஆனாலும் அது எந்த அளவிற்கோ அந்த அளவிற்குத்தான். அதிகமாக அதனை இந்த நாளில் விடுமுறை என்பதற்காக அந்த ஓய்வினை எடுக்கலாம் என்று நினைக்காதே. என் பிள்ளையே, நாம் படுத்துறங்குகின்ற நேரத்தில் நம்முடைய எந்த விஷயத்தை எவன் பறித்து கொண்டு செல்கிறான் என்பது இங்கு யாருக்கும் தெரிவது கிடையாது. எல்லோருக்குமே இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உணர்வது கிடையாது. ஆனால் நிச்சயமாக என் குழந்தை, உன்னால் முடியும். உன்னுடைய வாழ்க்கையின் உண்மைகளை உணர்ந்து, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை தெரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, அம்மா சொல்வது போலத்தான் மனமகிழ்ச்சியான செய்தி உன்னை வந்து சேரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய மனதிற்கு இதமான பல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. உன்னுடைய மனது எதையும் யோசித்து தேவையில்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுத்திட நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நாம் மற்றவர்கள் ஒரு வார்த்தை பேசியவுடன் உடைந்து போகின்றோம். அதற்கு மேலும் எந்த வார்த்தையும் பேச முடியாமல் தவித்து நிற்கின்றோம். இப்படி நம்மை காயப்படுத்தி விட்டார்களே, இவர்களிடத்தில் இருந்து நாம் இது போன்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பலவிதமான நன்மைகளும் பலவிதமான தீமைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தீமைகளை வெளியே அனுப்பிவிட்டு நன்மைகளை உள்ளே வரவழைக்க வேண்டும். அதற்கு உன் தாயானவள் உனக்கு மிக பெரிய உறுதுணையாக இருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் தனியாக செய்ய வேண்டுமா, யாராவது நமக்கு துணைக்கு வருவார்களா என்று தேடுகின்ற என் குழந்தையே, எப்பொழுதுமே தெய்வத்தை மட்டுமே உன்னுடைய துணைக்காக நாடு. தெய்வத்தை மட்டுமே இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்கள் என்று நம்பு. எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்கள் செய்கின்ற செயலின் மூலமாக நிச்சயமாக தெரிந்துவிடும். எங்கும் எப்பொழுதும் நீயாக இருந்து கொண்டே இருந்துவிடு. சந்தர்ப்பம் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும். சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பினை வழங்கிவிட்டோமே என்று சொல்லி வருத்தப்படுவார்கள். உனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காமல் தான் நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய். அந்த வாய்ப்புகளை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன். அதனால் கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ பழக வேண்டும். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை சரியாக நீ புரிந்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே ஒட்டுமொத்தமாக முடிந்துவிடும். எல்லாவற்றையும் கடந்து இனி எந்த இன்னல்களும் நமக்கு இல்லை என்று ஒரு பொழுதும் யாராலும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் சோதனைகள் அவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. இங்கிருந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் அடைவதற்கு உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இரு. நான் இருக்கின்றேன் உன்னோடு. எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் அம்மா உன்னை காப்பாற்றுவேன். அதனால் நான் உன்னை தேடி வரும் பொழுது நீ ஒருபோதும் என்னை உதாசீனம் செய்து விடாதே. நான் இருந்து நடத்துவதைக் கண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும்.
உனக்காக இந்த வாழ்க்கை அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் தூக்கி சுமக்காமல் நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் என்றும் என்றென்றும் அனைத்தும் உன் வசமாக மாறிவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.